வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்தில் 2026 28,000 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 நடைபெற்ற டிசிசியோடைய 850 பேருக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் பெண்டிங்கில் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் 25,000க்கும் மேற்பட்ட நபர்கள் டெம்பரவரியாக தற்சமயம் எடுத்திருக்காங்க அப்படின்றது தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டெம்பரவரி டிரைவர்கள் பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் இருக்காங்க. ஸோ விபத்துகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அரசு இதுக்கு ஒரு முடிவெடுக்குமான்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய டிசிசியோடைய நியமனங்களில் இந்த 850 பேருக்கு மறுவாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் எக்ஸாம் வாய்ப்பு இருக்கா, போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கா? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. ஸோ தமிழ்நாடு அரசு மாநில போக்குவரத்து நிறுவை சங்கங்கள், ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள், ஸோ 2026 28,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் வரும் என்ற அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிற நிலையில், ஸோ போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய தட்டுப்பாடுகளை களைவதற்காகவே அரசிடமிருந்து புதிய வழிமுறைகளை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை இனிமேல் நிரப்பவே கூடாது, எங்களுக்கு டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக நிரப்புங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்டேட் கொடுப்பாங்களா, இல்லை அப்படி டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்ட் லைசன்ஸ் டிசிசியோடைய நியமனத்தை கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய வருங்க. ஸோ 2025 டிசிசியோடைய நியமனத்தில் ஒரு 850 பேர் பார்த்திங்கன்னா ஹோல்டராக வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குங்க. ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நீங்கள் ஜாயின் பண்ணால் சில விதிமுறைகள் இருந்து அது என்னென்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி ஸோ டிரைவிங் லைசன்ஸ் முதல்ல எடுத்துக்கணும், கண்டக்ட் லைசன்ஸ் அப்புறம் எடுத்துக்கணும். ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் எடுப்பதில் நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டக்ட் லைசன்ஸ் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினரை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பெற்றுக்கொண்டு அதை கொண்டாந்து ஆர்டிஓ அலுவலகத்தில் கொடுத்தா உங்களுக்கு கண்டக்ட் லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் வந்திருக்க இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. இந்த தகவல்களை தாண்டி தான் நமக்கு அடுத்தடுத்த தகவல்கள் வர இருக்குது, பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் வர நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.